இந்தியாவுக்கு இன்று இருக்கக்கூடிய நீதி முழுவதும் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கிய நீதிமுறை. நம்முடைய சொந்த நீதிமுறை என்றால் ஒவ்வொரு மண்ணும் அந்த மண்ணுக்கான ஒரு நீதி சாஸ்திரங்களையும் நீதிமுறையையும் நீதி பரிபாலனத்தையும் செய்திருக்கிறது. அதில் சில உயர்வான விஷயங்கள் இருக்கிறது. அந்த உயர்வான விஷயங்கள் எல்லாம் இன்றும் நடைமுறையில் மக்களிடம் இருக்குது. அது எந்த சாஸ்திரத்திலும் எந்த சட்ட புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. அதனால் இந்தியர்கள் நிறைய பிரச்சனைகளை என்ன செய்வாங்கன்னா, பேசி தீர்த்துக்கலான்னு முதல்ல முடிவுக்கு வருவாங்க. அவர்களாக பேசி தீர்ப்பார்கள். பேசி தீர்ப்பதற்கு அவர்களால் முடியாவிட்டால் அப்படி பேசி தீர்க்கக்கூடிய மனிதரை கண்டுபிடிப்பார்கள். அவர் வழி பேசுவார்கள். அவரால் முடியாவிட்டால் இன்னொருவரை கூடுவார்கள். நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடாமலேயே நீதியை பெற முடியுமா என்றால் இந்தியர்கள் அதிகம் அதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நீதிக்கு போக மாட்டாங்க. நீதி சாஸ்திரங்களை இந்தியாவில் பகுத்து பார்த்தால் தெரிகிறது, அத்தனை விதமாக துல்லியமாக ஆய்வு செய்து நீதியை சொல்லியிருக்காங்க. நான் இடக்கையில் அப்படி ஒரு நீதியினுடைய கதையைத்தான் நான் நாவலாக எழுதினேன். அதில் ஒரு நிகழ்வை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காசியில் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு கற்பனை அது. அதை நான் கதையாக எழுதினேன். அந்த கற்பனை என்ன அப்படின்னா, 2 புழுக்கள் சாலையில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ரதம் வேகமாக வந்த ரதம் அதில் ஒரு புழுவை ஏற்றி கொன்னுருச்சு. ஒரு ஆண் புழுவை பறிகொடுத்த பெண் புழு திரும்பி பார்ப்பதற்கு முன்னாடி ரதம் வேகமாக போயிடுச்சு. பெண் புழுவுக்கு தன்னுடன் வந்த ஆண் புழுவை ஒரு ரதம் ஏற்றி கொல்லப்பட்டது அநீதி அப்படின்னு தெரியுது. இந்த அநீதிக்கு நீதி கேட்பதற்காக இந்த பெண் புழு அப்படி ஊர்ந்து அரண்மனையினுடைய படிக்கட்டுகளில் ஏறி காசி நகரத்தினுடைய நீதி மண்டபத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஒரே நீதி தான். அதனால் இந்த புழு போய் நீதிமண்டபத்தில் நின்று சொல்லுது, என்னுடைய ஆண் துணையை இப்போ ஒரு ரதத்தில் ஏற்றி கொன்னுட்டாங்க, இதுக்கு விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு. உடனே அந்த நீதிமன்றம் கேட்குது, இது குற்றம் என்று எதனால் சொல்கிற அப்படின்னு. ஏன் ஒரு புழுவை கொல்வது குற்றம் இல்லையா அப்படின்னா, மனிதர்களை பொறுத்த மட்டில் குற்றம் இல்லை. மனிதர்களை பொறுத்த மட்டில் குற்றம் என்றால் இன்னொரு மனிதனை கொல்வது தான் குற்றமே தவிர வேறு எந்த உயிரை கொல்வதும் மனிதனை பொறுத்த மட்டில் குற்றம் இல்லை. அது எப்படி மனித உயிருக்கு ஒரு மதிப்பு, ஒரு புழுவினுடைய ஒரு உயிருக்கு ஒரு மதிப்பா அப்படின்னு அது கேட்குது. இல்லை, உண்மையில் சாஸ்திரத்தின்படி எல்லா உயிர்களும் சமமானது தான். அப்படின்னா ஒரு ஆண் புழுவை கொன்றது குற்றம்தான், விசாரிங்க அப்படின்னு. சரி, நீ சொல்வதோட வாதத்தின்படியே அதை குற்றம்னு வச்சுக்கிடுவோம். இந்த குற்றத்தை நாங்கள் விசாரணை செய்து நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் போய் பார்வையிட்டு விசாரித்து அதுக்கப்புறம் தான் அதை என்னென்னு எடுப்போம், அதுவரை போயிட்டு வாங்குறாங்க. இப்போ அந்த புழு நீதி சபையில் கேட்கிறது, நீதி கிடைப்பது எப்போது என்று எனக்கு தெரிய வேண்டும்னு சொல்லுது. எப்படி சொல்ல முடியும், நீதியை குறிப்பிட்ட காலத்தில் வழங்க முடியாது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த புழு இன்னொரு கேள்வியை கேட்கிறது, தாமதித்து வழங்கப்படக்கூடிய நீதி என்பது அநீதி தான் இல்லையா அப்படின்னு கேட்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, அதுக்காக அவசரப்பட்டு வழங்கக்கூடிய நீதியும் அநீதி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், ஆனால் எப்போது என்று தெரிந்தால் அதுவரை இந்த நீதிமன்ற வாசல்லே காத்திருப்பேன். ஏனால் பறி கொடுத்தது என்னுடைய துக்கம். என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் விசாரிப்பது என்ற ஒரு நாடகத்தை ஆடினால் அனுமதிக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிறோம், அன்னைக்கு வரைக்கும் வெளியே காத்திருப்பேன் அப்படின்னு. நீதிமன்றத்திலிருந்து யாருடைய ரதம் போனது, யாருடைய ரதத்தின் காரணமாக இந்த புழுவினுடைய ஆண் புழு கொல்லப்பட்டதுன்னு விசாரிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. விசாரித்து சொல்கிறார்கள், அது ராணியினுடைய ரதம். ராணி அரண்மனைக்கு திரும்பி கொண்டிருந்தார். அவருடைய ரதத்தில் தான் இந்த மாதிரி ஒரு புழுவை கொண்டுட்டாங்க அப்படின்னு ராணியை வர வைக்கிறாங்க. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ராணி சொல்கிறார், எனக்கு சாலையில் ஒரு புழு போகிறது என்று தெரியாது, அப்படி ஒன்று கடந்து போகிறது என்று நான் கவனமே கொள்ளவில்லை, அதனால் என்னை தண்டிக்க முடியாதுன்னு. இப்போ இந்த புழுவிடம் கேட்கிறாள், அது தெரியாமல் நடந்ததானே தவறு தானே என்ன சொல்கிறது. தெரியாமல் நடந்த தவறு தான், ஆனால் ஒரு தவறுக்கு தான் காரணமே இல்லை என்று ஒருவர் சொல்வது இன்னும் பெரிய தவறு. அவர் தெரிஞ்சிருக்கணும், இது வழக்கு வந்த பின்னாடியாவது இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு தண்டியுங்கள். முடிவாக அந்த ராணியை தண்டிப்பது என்று முடிவு செய்கிறார்கள். என்ன தண்டனையை வழங்கலாம் என்று அந்த புழுவிடமே கேட்கும்போது அந்த புழு சொல்கிறது, ஒரே தண்டனை தான், நான் அவளை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகில் வழங்கப்படக்கூடிய தண்டனையிலேயே உயரிய தண்டனை ஏதேனும் ஒன்று என்றால் அது உரியவராலேயே மன்னிக்கப்படுவது தான். அதிலும் கூட என்ன, உங்களை தண்டிக்க வேண்டும் என்றல்ல என்னுடைய நோக்கம், நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு நீதியின் பொருட்டு ஒரு சிறு புழு எழுப்பிய ஒரு நாடகத்தை தான் நான் எழுதினேன். இது எங்கிருந்து எனக்கு இப்படி ஒரு நாடகத்தை எழுதுவதற்கான உத்வேகம் கிடைத்தது என்றால் ராமாயணத்தில் தான் கிடைத்தது. ராமாயணத்தில் தான் ராமனிடம் போய் ஒரு நாய் முறையிடுகிறது, சும்மா போனேன், யாரோ ஒருத்தன் மேலே கல்லறிகிறான், எனக்கு நீதி வழங்குங்கள் ராமனே அப்படிங்குது. ராமன் சொல்கிறார், சும்மா போகிற ஒரு நாயை ஏன் கல்லறிகிறான், அதுதான் எனக்கும் தெரியல, நான் சும்மா போனேன், அவன் கல்லறிஞ்சான், அவனை அழைச்சிட்டு நான் அழைச்சிட்டு ராமர் கேட்கிறார், ஏன்பா நாய் மேலே கல்லறிச்சேன், எனக்கு ஏதோ வீட்டில் கோபங்க, அந்த கோபத்தை காட்ட வழியில் நாய் மேலே எரிஞ்சிட்டேங்கிற. அப்போ நாய் கேட்குறாரு, என்ன தண்டனை அவனுக்கு வழங்கலாம் என்று. நாய் சொல்லுகிறது ராமனிடம், நீங்கள் இவனை ஒரு மடாதிபதி ஆக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. மடாதிபதினா என்ன, ஒரு மடத்துக்கு தலைவராக மாற்றுறது.
மடத்துக்கு தலைவனாக தவறு செய்தவனை ஏன் மாற்றணும்னு நினச்சிங்கன்னு கேட்டால், இவன் மடாதிபதி ஆனால் நிறைய தவறுகள் செய்வான், நிறைய தவறுகள் செய்தால் அடுத்த முறை தெருநாயாக பிறப்பான், அப்போது என் நிலை அவனுக்கு புரியும் அப்படின்னு. அந்த கால மடாதிபதிகளாக இருக்கலாம், அவர்கள் மீதான விமர்சனமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கதை தண்டிக்கப்பட வேண்டியவரிடமே தான் தண்டனையை கேட்கிறது. யார் அதற்கு காரணமாக, அந்த நாய் தான் பாதிக்கப்பட்டதா, அதனிடமே என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு ஏதேனும் ஒரு நீதிமன்றத்தில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழக்கு கருத்து, நீங்கள் ஒரு நீதியரசர் முன்னால் நிற்கும்போது நீங்கள் அவருக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள் என்று கேட்பாரா என்ன? இல்லை. இப்போது சட்ட புத்தகங்கள் தான் பேசும், சாதுரியம் தான் பேசும். எந்த அளவுக்கு மிக அழகாக பொய்களை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவது அழகு. அப்படின்னா நீதியின் பெயரால் ஒரு சமூகமே தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் இதிகாசங்கள் திரும்ப நீதியின் குரலை ஒலித்துக்கிட்டே இருக்கு. நீதி வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும் அப்படிங்கிற குரலை எங்காவது இடைவராமல் நீங்கள் கேட்குறீங்கன்னா அது இதிகாசத்தை தான் கேட்பீங்க.